பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய பலர் ஏன் 199.99 விழுக்காடு பதவி ஆசை, ஆட்சி அதிகாரத்தின் மீது வேட்கை, அதன் மூலம் கிடைக்கிற புகழ், அதை ஒட்டி தம் மீது படுகிற வெளிச்சம், இவற்றுக்காகத்தான் பொது வாழ்க்கைக்கு வருகிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படி எண்ணியிருந்தால் காங்கிரசிலேயே அவர் நீடித்திருக்க முடியும். அப்படி அவர் ஆசைப்பட்டிருந்தால் காங்கிரசிலேயே நீடித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்க முடியும். அல்லது அகில இந்திய அளவில் அவர் மிக உயர்ந்த பதவிக்கும் போயிருக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் நிலவுகிற சனாதன தர்ம அடிப்படையிலான பாகுபாட்டை எதிர்த்து அதிலிருந்து வெளியேறியவர் தந்தை பெரியார். பதவி அவருக்கு முதன்மையானது இல்லை, புகழ் அவருக்கு நோக்கம் இல்லை. பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை இங்கே நியாயப்படுத்தக்கூடிய வகையிலான அரசியல் இயக்கங்களும் இருக்கின்றனவா என்ற நிலையில் அவர் அதிர்ச்சி அடைந்து காங்கிரசுக்குள் நிலவுகிற இந்த பாகுபாட்டை காங்கிரஸ் தலைவர்களால் ஒழிக்க முடியாது என்பதை உணர்ந்து அதிலிருந்து வெளியேறியவர்